ஹாய் வியூவர்ஸ், நான் உங்க அருண். என் கூட சஞ்சீவ் இருக்காரு. சஞ்சீவ், நம்ம இதுக்கு முன்னாடி இந்தியன் டீமோட 2020 ப்ராபபிள்ஸ் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இப்போ 2020 ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சொல்லுங்க சஞ்சீவ், எனி கைண்ட் ஆஃப் எக்ஸ்பெக்டடா இல்ல வந்து நீங்க ஏதாவது சர்ப்ரைஸ் வச்சிருக்கீங்களா? இல்ல எப்படி? சொல்லுங்க சஞ்சீவ். ஆக்சுவலி வந்து எக்ஸ்பெக்டட் லைன்ஸ் தான். ஐ திங்க் அகர்கர் டிட் அ குட் ஜாப் டு பி வெரி ஹானஸ்ட். ஏன்னா செலக்ஷன் கமிட்டி வந்து யூனோ பழைய செலக்ஷன் கமிட்டில ஜெனரலா இந்தியன் கமிட்டி வந்து அவ்வளோ போல்ட் இல்லைன்னு நம்ம சொல்லுவோம். பிகாஸ் தே டோன்ட் டேக் பிளேயர்ஸ், பழைய பிளேயர்ஸ்க்கே போவாங்க. ஐ பிலீவ் தே ஹவ் லேர்ன் தேர் லெசன். சரிங்களா? ஃபார் சம் ரீசன் தேவ் டிசைடட் டு கோ வித் இட்ஸ் அ டீசன்ட் ஜாப். ஐ வுடன்ட் சே எக்ஸ்ட்ராடனரி ஜாப்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா ஸ்டில் கப்பல் ஆஃப் பிளேயர்ஸ் வந்து எடுக்காத ஒரு டிசாட்டிஸ்பாக்சனா தான் இருக்கு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம வந்து ஸ்குவாட பார்ப்போம். ஸ்குவாட் வந்து பாத்தீங்கன்னா இதுதான்: ரோஹித் சர்மா அண்ட் ஹார்திக் பாண்டியா as கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ரெஸ்பெக்டிவ்லி. அதுக்கப்புறம் ஜெய்ஸ்வால் இருக்காரு, கோலி இருக்காரு. ஜெய்ஸ்வால் பேக்கப், மோஸ்ட்லி ரோஹித் கோலி தான் ஆடுவாங்க ஓப்பனிங். அப்புறம் ஸ்கை வந்து ஒன் டவுன்ல இருக்காரு. பண்ட் சாம்சன்ல வந்து ஐ பிலீவ் தே வில் கிவ் போத் ஆஃப் தேம் அ சான்ஸ் தான் எனக்கு தோணுது விக்கெட் கீப்பர்ஸா. பண்ட் ஷுட் பி அவர் நாட் ஷுட் பி பண்ட் வுட் பி த மெயின் 11 நினைக்கிறேன். பட் கரெக்ட். ஓகே. ஐ திங்க் சஞ்சுவும் வந்து 1-2 மேட்ச் ஆடுவாருன்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் திங்க் சோ தே வில் கம்ப்ளீட்லி அவரை உட்கார வைப்பாங்கன்னு தோணல. தூபே, அப்புறம் தூபே ஆர் ஹார்திக்ல ஒருத்தர் தான் ஆடுவாங்க எனக்கு தெரிஞ்சு. அப்புறம் ஜடேஜா, அக்சர் பட்டேல் 2 பேரும் ஆடலாம். ஏன்னா பிகாஸ் ஆஃப் ஒரே மாதிரி போலர்ஸ் தான், லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் தான். பட் பிகாஸ் ஆஃப் த வேரியேஷன் தே பிரிங் இன். அப்புறம் குல்தீப் சஹல் 2 பேருமே இருக்காங்க. அப்புறம் பேசர்ஸ் வந்து எக்ஸ்பெக்டட் மூவ்ஸ் தான்: ஹர்ஷ்தீப், ஜஸ்பிரீத் பும்ரா, வேற சிராஜ். யாருமே தட் இஸ் இல்லைங்க. ஆல் த்ரீ. வேற யாருமே ஆல் இல்ல. த்ரீ நம்மளும் எக்ஸ்பெக்ட் பண்ணதுதான். யாரும் இல்ல, எக்ஸ்பெக்ட். பட் நான் ஏன் வந்து 3 பேசர் தான் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் இப்ப ஸ்குவாட் ஸ்பிட் நம்ம இந்த டைசெக்ட் பண்ணலாம். ஏன் 3 பேசர் தான்? எனக்கு தெரிஞ்சு 2 பேர் தான் ஆடுவாங்க. அதிலே ஒருத்தர் பேக்கப்பா இருப்பாங்க. பிகாஸ் ஆஃப் த ஆமா, கண்டிஷன்ஸ் பிகாஸ் தே வில் ஹார்திக் கோ பாண்டியா தே கேன் வில் கிவ் த பேடிங் ஆஃப் bowling. இல்ல அப்படி சொல்லல. ஏன் ப்ராப்பர் பேசர் போலனா, நம்ம ஆல்ரெடி ஸ்பின் ஹெவியா ஏன் இருக்கும் ஓ! அப்படின்னா, அங்க இருக்க கண்டிஷன் வந்து ஃபேவர்ஸ் ஸ்பின். சரிங்களா? ஓகே, இப்ப ஓகே, யுஎஸ்ல வந்து ஓகே. பாத்தீங்கன்னா, இந்த சியாட்டில் ஆர்காஸ் நினைக்கிறேன். அதுக்கு வந்து அ அ ஹர்மீத் சிங்லாம் இருக்காரு. யார் அவர்னா வந்து யுஎஸ்ஏ பழைய பிளேயர். அவர் வந்து நம்ம ராஜஸ்தான்ல ஆடினவர் தான். சரிங்களா? ராஜஸ்தான் ஐபிஎல்க்கு ஆடினவரு, பஞ்சாப் டீம்ல ஆடினவரு. நம்ம 2012 உன்முக் சந்தோட வந்து வேர்ல்ட் கப் ஜெயிக்கும்போது வந்து அவர்லாம் வந்து அங்க இருந்திருக்காரு. ஓகேங்களா? சோ அண்டர் 19 வேர்ல்ட் கப் ஆடினவர். அதுக்கப்புறம் யுஎஸ் போய் செட்டில் ஆயிட்டு, இப்போ அங்க வந்து அவங்க வந்து யூ நோ ஹி இஸ் காட் இன்டு த மெயின் 11 as well. அவர்லாம் இந்த எம்எல்சி நடந்தது பாத்தீங்களா? மேஜர் லீக் கிரிக்கெட் ஆமா, ஃபர்ஸ்ட் மேஜர் சீசன்ல லீக் சாக்கர்ல இருந்து. பிரமாதமா போடுறாரு அந்த மேஜர் லீக் கிரிக்கெட்ல. சரிங்களா? சோ வந்து அவரு பட் இங்க ஃபைனல்ல மட்டும் ஆப்பர்ச்சுனிட்டி தான் கிடைக்கலன்னு அவரு அங்க போயிட்டாரு. ஆமா. எஸ். ஐ மீன், ஐ அம் நாட் பிளேமிங் எனிபடி. உன்முக் சந்தே அங்கலாம் போயிட்டார்ல. எனிவே நம்ம ரொம்ப டைவர்ட் கரெக்ட். பண்ண வேணாம். பாயிண்ட் இஸ், அது கொஞ்சம் ஸ்பின் ஃபேவரபிளா இருக்கு அவங்க கண்டிஷன்ஸ். நம்ம யுஎஸ்ஏல பார்த்த வரைக்கும் சொல்றேன் நானு. சரிங்களா? சோ அத கம்பேர் பண்ணும்போது வந்து திஸ் இஸ் அ குட் அதனால ஸ்பின் ஹெவியா போயிருக்காங்க எனக்கு ஃபீல் ஆச்சு நேத்து. அண்ட் கமிங் பேக் டு த ஸ்குவாட், அதனால தான் அந்த 3 பேசர் வந்து 2 ஆக்கியிருக்காங்க. சரிங்களா? இப்போ 4 ப்ராப்பர் ஸ்பின்னர்ஸ் இருக்கும் நம்மகிட்ட. குல்தீப், சஹல், அக்சர், ஜடேஜா. ஜடேஜா. சரிங்களா? ஜடேஜா ஜடேஜா வந்து வில் பிளே ஃபார் ஷூர். ஏன்னா பிகாஸ் ஹி கிவ்ஸ் அ பெட்டர் பேட்டிங் ஆப்ஷன். அவங்க பேட்டிங் ஆப்ஷன் கண்டிப்பா வேணும். கீழ வரைக்கும் ஆடணும்னு ஃபீல் பண்ணாங்கன்னா, லோவர் யூனோ மிடில் டெயில்லாம் நல்லா பேட்டிங் ஃபீல் பண்ணா, கண்டிப்பா தே வில் ஆப்ட் ஃபார் ரவீந்திர ஜடேஜா அண்ட் அக்சர் பட்டேல். பிகாஸ் ஓகே. அக்சர் பட்டேல் ஹஸ் டன் கன்சிடரபிளி வெல் ஃபார் அஸ் இன் T20 கிரிக்கெட். சரிங்களா? இன்டர்நேஷனல்ஸ்ல. அப்புறம் குல்தீப் சஹல்ல வந்து ஒரு ப்ராப்பர் ஸ்பின்னர்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர கொண்டு போலாம். அது காம்பினேஷன் எப்படி அந்த 4 ஸ்பின்னர்ல ஃபிகர் அவுட் பண்ணுவாங்கன்றது பொறுத்து தான் பார்க்கணும். பட் ஆன் த ஹோல் செலக்ஷன்ல வந்து ஐ அம் ஹாப்பி ஃபார் தீஸ் 3 நேம்ஸ்ங்க. ரொம்ப ஹாப்பி. பிகாஸ் நான் நிஜமாவே எதிர்பார்க்கல. ஏன்னா நான் சந்தோஷம். அவங்க நம்ம மேட்ச் நம்ம ஒரு வீடியோ குடுக்கும்போது நான் சொல்லியிருந்தேன். பிஷ்னாய தான் உள்ள எடுப்பாங்க. ஆனா எனக்கு வந்து பர்சனலி வந்து சஹல எடுக்கணும்னு ரொம்ப ஆசை. ஏன்னா ஆமா, சஹல் கரெக்ட். ஹஸ் பீன் புட்டிங் இன் பிரில்லியன்ட் பெர்ஃபார்மன்ஸஸ் த்ரூ அவுட். சரிங்களா? ஆனா அவர வந்து எடுக்கவே மாட்றாங்க. லாஸ்ட் மினிட்ல அவருக்கு பதிலா வேற யாரையோ எடுத்துடுறாங்க. இல்ல எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்லிட்டு அஸ்வின் எடுக்குறாங்க. சஹல் அவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் குடுத்தும் அவர எடுக்கிறது இல்லன்னு ரொம்ப வருத்தமா இருந்தது. ஹேட்ஸ் ஆஃப் டு அகர்கர் ஃபார் பிரிங்கிங் இன் சஹல், ஃபார் ரெஸ்பெக்டிங் வாட் ஹி ஹஸ் டன் டு இந்தியன் கிரிக்கெட் அண்ட் இன் டொமஸ்டிக் as well. அதே மாரி சாம்சனுக்கும் அதேதான். சாம்சன்லாம் நான் கனவுல கூட எதிர்பார்க்கல எடுப்பாங்கன்னு. நான் கூட கடைசியா வந்து கேஎல் எதிர்பார்க்கலங்க. ராகுல். என் லிஸ்ட்ல இல்ல சாம்சங். நான் கடைசியா கேஎல் ராகுல் தான் எடுத்து வருவாங்கன்னு நினைச்சேன். பட் இஃப் தேர் நான் இஸ் கூட அதான் சம்படி நெனச்சேன். who is deserving to get the call upனா கண்டிப்பா அவர்தான். அண்ட் ஆப்வியஸ்லி வந்து தூபே. ஏன்னா தூபே வந்து அவங்க வந்து அவர் அவரு he is, அதாவது ஆப்போசிஷனோட வந்து அவங்க நிலைய வந்து அப்படியே என்ன சொல்றது, உருமாத்திடுறாரு அவரு. அவரோட அந்த பவர் கரெக்ட்ங்க. ஹிட்டிங்னால. பட் ஐ திங்க் ஐ எனக்கு ஐ தெரிஞ்சு திங்க் அந்த எக்ஸ் ஃபேக்டர் ஃபார் தான் ஹஸ் தூபேஸ் கான் இன் ஹிஸ் சக்சஸ் வே நினைக்கிறேன். ஃபார் தூபேஸ் சக்சஸ் தோனி இஸ் த ரியல்
மென்டார் மாரிங்க. அவர் சிஎஸ்கேல இல்ல, அவர் இல்ல, இல்ல, பொசிஷன குடுத்து இல்ல, மோர் தென் மோர் தென் தோனி வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, ஐ வுட் அட்ரிபியூட் திஸ் டு த ஹோல் சிஎஸ்கே மேனேஜ்மென்ட். ஏன்னா வந்து தூபே வந்து இதே மாதிரியான பிளேயர் தான். ஏன்னா வந்து ஆ ஏன்னா இப்போ வந்து வே பேக் ஒரு ஐ திங்க் ஒரு 4, 5 இயர்ஸ் எக்ஸாக்ட்டா சொல்ல தெரியல. ஒரு லோக்கல் மும்பை லீக் கடைசி ஓவர்ல 31 என்னமோ அடிக்கணும். தூபே நின்னு 5 6 அடிப்பாருங்க. அது வந்து அதான் அதான். லாஸ்ட் பால் மட்டும் 6 அடிக்கிற மாரி இருக்கும். எனக்கு எக்ஸாக்ட்டா தெரியல ஹவ் மெனி டூ வின், ஹவ் மெனி டூ லூஸ்ன்னு. சோ நான் அப்போதுலருந்தே அவர ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப ஒரு பிரமாதமான பிளேயர். அடிச்சாருன்னா ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் தான். அந்த கால நவுத்துறதெல்லாம் கிடையாது. ஆமாமா, அடிச்சாருன்னா ஆமாமா. அப்போத்துல இருந்தே எங்கேயோ 6 போயிடும். அவர் 2, 3 பிரான்சைஸ்ல ஆடியிருக்காரு. எங்கேயுமே கிளிக் ஆகல. ஆர்சிபியா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி ஆடின பிரான்சைஸா இருக்கட்டும். பட் சென்னையில வந்து அவருக்கு ஒரு ரோல்ன்னு குடுத்திருக்காங்க. ஐ வுடன்ட் சே எஸ்பெஷலி தோனி, த ஹோல் மேனேஜ்மென்ட் சரிங்களா? தே ஹவ் ம். பிராட் இன் அ நியூ சைட் ஆஃப் தூபே அண்ட் ஹி இஸ் கோயிங் டூ பி அவர் ஒன் ஆஃப் அவர் கீ ரிட்டென்ஷன்ஸ் ஃபார் நெக்ஸ்ட் இயர். அதுல கரெக்ட். ஓகே. சந்தேகமே இல்ல. ஹி இஸ் கோயிங் டூ கன்டின்யூ. எனிவே நம்ம அத டிவைட் பண்ண வேண்டாம். பாயிண்ட் இஸ் இப்போதைக்கு ஐ பர்சனலி ஃபீல் இந்த மாரி வந்து ஐம் வெரி ஹாப்பி ஃபார் தூபே, சஹல் அண்ட் சாம்சன் சாம். செலக்ஷன். ஆனா எனக்கு ஒண்ணே ஒண்ணு தான் ரொம்ப கொஞ்சம் ஒண்ணு இல்ல 2 செலக்ஷன் தான். இப்போ இவர வேணும், அவர வேணும்னா நம்ம கான்ட்ரடிக்டரியா 1000 பேசலாம். சரிங்களா? ஆனா வந்து எனக்கு ஒண்ணே ஒண்ணு தான் வந்து ஒண்ணு இல்ல 2 பிளேயர்ஸ் தான் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. இப்போ நீங்க ஐபிஎல் பெர்ஃபார்மன்ஸ பார்த்து தான் தூபே உள்ள எடுத்திருக்கீங்க. எக்ஸ் ஃபேக்டர் அப்படின்னு கன்சிடர் பண்ணி. அப்படி பார்த்தா பேஸ் பவுலிங் ஆப்ஷன்ல நீங்க சந்தீப் சர்மாவோ, நடராஜனையோ உள்ள எடுத்திருக்கணும். சரிங்களா? ஓகே. இப்போ நீங்க இன்டர்நேஷனல் பார்க்கும்போது சிராஜ் எடுத்தது கரெக்ட். கரெக்ட். ஆமா. நீங்க தூபேன்ற ஒரு எக்ஸ் ஃபேக்டருக்கு நீங்க ஐபிஎல் கிரைட்டீரியாவ பார்க்குறீங்க. பட் பேஸ் பவுலிங்ன்னு வரும்போது, நீங்க வந்து அர்ஷ்தீப் அண்ட் சிராஜோட போயிருக்கீங்க. சரிங்களா? பிகாஸ் தே ஹேவ் டன் இன்டர்நேஷனல் கன்சிடரபிலி வெல். நான் யாரையுமே எடுத்து தப்புன்னு சொல்லல. என்ன கிரைட்டீரியால எடுத்திருக்காங்கன்னு தான் சொல்றேன் நான். சரிங்களா? மேபி தூபே வந்து இத ஐபிஎல்லையும் தாண்டி நான் ஒரு பெரிய எக்ஸ் ஃபேக்டரா கொண்டு போறேன்னு எடுத்தது வந்து ஓகே. அது கூட ஓகே. எனக்கு இது ஒரு பெரிய ஒரு பிளெமிஷா தெரியல. தட் இஸ் ஃபைன். பட் ரிஷப் பண்ட் இன்ஜுரிக்கு அப்புறம் வராரு. தேவையில்லன்னு ஃபீல் ஆச்சு எனக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா, வேற யார் வேற இருக்கா ஆள் நீங்க? இல்லங்க. ஜிதேஷ் ஜிதேஷ் சர்மாவா, த்ருவ் ஜுரலா, இல்ல கேஎல் ராகுலான்னு பார்க்கும்போது ரிஷப் பண்ட் இஸ் ஓகே சாய்ஸ்ன்ற மாரி தான் படுது. ஆர் ஈவன் கேஎல் கரெக்ட். ராகுல் இதெல்லாம் நம்ம லிஸ்ட் ஆஃப் பிளேயர்ஸ் பார்க்கும்போது ரிஷப் பண்ட் வில் கிவ் ஃப்ளெக்சிபிலிட்டின்ற மாரி தான் படுது. அண்ட் இஸ் பிளேயிங் வெல். என்ன பொறுத்தவரைக்கும் இஸ் பிட் டூ ஏர்லி தானா. பட் ஃபைன். வேற ஆப்ஷன் இல்ல. பேக்கப் கீப்பர் தேவை. அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்டபிள். என்னால ஜீர்ணிக்கவே முடியாத ஒரு செலக்ஷன் வந்து ரிங்கு சிங்க வெளில உட்கார வச்சது தான். என்னதான் அவர் பிளஸ் எப்படியோ வந்து எனக்கு பெர்சனலா ஃபீல் பண்ணீங்கன்னா, ஐ வாண்டட் கேஎல் ராகுல் டூ பி இன். அவங்கள உட்கார வச்சுட்டாங்க. இல்ல அது கேல் கூட ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட்ங்க. ஸ்ட்ரைக் ரேட்ஸ் சோ மெனி ஃபேக்டர்ஸ் இருக்கு. அவருக்கு அகைன்ஸ்டா போகுது. அதெல்லாம் எனக்கு புரியுது. ரிங்கு வந்து ஹஸ் ஃபினிஷ்ட் மேட்சஸ் ஃபார் யூ. டீம்ல ஃபினிஷர்ன்னு யாரும் ம். கிடையாது. கோலி இஸ் அட் த டாப். ஸ்கை இஸ் அட் த டாப் ஆஃப் தி ஆர்டர். சரிங்களா? இப்போ சாம்சன், பண்ட் எல்லாருமே வந்து தூபேவே எடுத்துக்கங்களேன். அடி அடி அடிப்பாரு. ஃபினிஷ் பண்ணி குடுக்குற கேலிபர்லாம் கிடையாது. யூ நீட் சம்படி லைக் ரிங்கு ஹூ வில் ஸ்டே காம். இந்த மேட்ச் வந்து அவங்களுக்கு டாப்ல நெறைய அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் அடி. அடிக்கிறாங்கன்றதால பாவம் மனுஷனுக்கு சான்ஸ் கிடைக்கலங்க ரிங்கு சிங்க்கு. அதனால ஃபார்ம்ல எல்லாரும் வெளில உட்காரக்கூடாது. 1 இயரா வந்து உங்களோட லைன் அப்ல இருக்காரு. உங்களோட மெயின் 11ல இருக்காரு. இட் இஸ் வெரி ராங் டு சிட் ரிங்கு அவுட் சைட். கரெக்ட். என்ன பொறுத்தவரைக்கும் இட் இஸ் நாட் அபௌட் எல்லாம் ஐ மீன் ஆப்வியஸ்லி அவங்களுக்கு தூபேவா ரிங்குவா தான் இருந்திருக்கும் மெயின் 11ல. அதனால ரிங்கு வந்து வெளில வச்சு தூபே ஒரு எக்ஸ் ஃபேக்டரா எடுத்துன்னு போயிட்டாங்க. பட் இட்ஸ் நாட் அபௌட் ரிங்கு ஆர் தூபே. 2 பேருமே இருந்திருக்கணும். அண்ட் நம்ம ஃபியர்லெஸ் அப்ரோச்சோட போயிட்டு இட் இஸ் அபௌட் பெஞ்சிங் சம் சீனியர்ஸ். அதுக்குன்னு ரோஹித் கோலி எல்லாரையும் உட்கார வைங்கலாம் சொல்ல. ஏதாவது பண்ணிருக்கலாம். மேபி பண்ணிருக்கலாம். ஜடேஜாவ ரிசர்வ்ஸ்ல போட்டிருக்கலாம். ரிங்கு உள்ள எடுத்திருக்கலாம். பிகாஸ் யூ ஹேட் அக்சர் படேல் ஹூ குட் பேட் பெட்டர் அட் திஸ் பாயிண்ட் இன் டைம். இல்ல வந்து ஏதாவது ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கலாம். ஓகே. ஒரு அவுட் ஐ டோன்ட் சைட் நோ. சான்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கலாம் டூ பிரிங் இன் ரிங்கு. கண்டிப்பா பண்ணிருக்கலாம். ரிங்கு வந்து ஷுட் பி மஸ்ட் என்ன பொறுத்தவரைக்கும். அவர் இல்லாதது தான் வந்து ஒரு மேஜர் டிசப்பாயின்ட்மென்ட். நாட் லைக் இப்ப நான் சொன்னேன்ல சந்தீப்போ, இல்ல நடராஜனோ அதெல்லாம் கூட அண்டர்ஸ்டாண்டபிள். பிகாஸ் இவங்க எல்லாம் இன்டர்நேஷனல் லைன் அப்ல இருந்திருக்காங்க. பிஷ்னாய், ஹர்ஷ்தீப், ஜஸ்பிரீத் பும்ரா, சிராஜ் இவங்க எல்லாம் ப்ராப்பரா வந்து லாஸ்ட் ஒரு 1 இயர் வந்து இவங்க தான் T20 செட்டப்ல வந்திருக்காங்க. திடீர்னு ஓகே. பிஷ்னாய் வந்து எனக்கு ரிசர்வ்ஸ்ல கூட இல்லாததே ஷாக்கிங்கா இருக்கு. ஏன்னா எனக்கு 1 இயரா கூடங்க. அவர் தான் ஏன்னா 1 இயர்ல அவர் தான் உங்களோட T20 செட்டப்போட மெயின் போலர். மெயின். அவர் ஆமா. இல்லாதது வந்து கன்சர்ன் தான். பட் தட் இஸ் அண்டர்ஸ்டாண்டபிள். ஏன்னா மீதி 4 பேருமே எதுக்குமே குறைச்சல. ஏன்னா எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. இப்போ ஜடேஜா ம். வரட்டும், குல்தீப், அக்சர் 4 பேருமே எக்ஸ்ட்ராடினரி போலர்ஸ் தான். ஏன்னா ஸ்பின்னுக்கு நம்ம ஊர்ல பஞ்சம்லாம் கிடையாது. சரிங்களா? சோ கரெக்ட். திஸ் இஸ் வாட் ஐ ஃபீல் அபௌட் த லைன் அப். இப்போ என்னோட லைன் அப்ல வந்து பாத்தீங்கன்னா அதனால தான் பிஷ்னாய் சொன்னேன். பிஷ்னாய் இல்ல என் லைன் அப்ல வந்து தட் இஸ் மேஜர் டிஃபரன்ஸ். கேஎல் ராகுல் இருப்பாரு நினைச்ச பேக்கப் கீப்பர் அவர் தான் பண்ணிருக்காங்க. ஐ திங்க் ரிங்கு ஆப்வியஸ்லி இல்ல. அது ஒரு சோகமான விஷயம். அண்ட் சாம்சன் ஹஸ் பீன் ஸ்லாட்டட் இன். இத தவிர்த்து ஐ திங்க் த ரெஸ்ட் ஆஃப் த லைன் அப் நம்ம சொன்ன மாதிரி அதே தான் இருந்திருக்கு. சொன்ன மாதிரி. பட் ஐ டென்ட் ஹேவ் சஹால்னு நினைக்கிறேன். நான் சஹால் வச்சிருந்தேன்னா தெரியல. சோ நான் சஹால கொண்டு வரல. சோ ஐ ஹேட் ஒன்லி குல்தீப்
என்கிட்ட ஒன்லி குல்தீப் மாத்திரம் தான் இருந்தாரு. குல்தீப் அலாங் வித் அக்ஸார் இருந்தாரு. ஸோ சஹால் இஸ் அன் அடிஷன். என்னோட இதுல வந்து சாம்சங் கிடையாது. ஸோ ஐ ஹேட் கேஎல் ராகுல் அண்ட் பண்ட். ஸோ சாம்சங் ம். இஸ் another addition which செலக்டர்ஸ் நீங்க சொன்ன மாதிரி செலக்டர்ஸ் ஹேட் டன் அ குட் ஜாப். அவங்க வந்து சான்ஸ் கொடுத்து பார்ப்போம். ஏன்னா சான்ஸ் கொடுக்கலன்னு சொல்லாம ஸோ வி வில் கிவ் தம் சான்சஸ் டு see how they are performing என்ற மாதிரி they have done a good decision. நீங்க ஆமா, சொன்ன மாதிரி இதுவே இட்ஸ் ஒரு நாட் டீசென்டான எக்ஸ்ட்ராடினரி ஸ்குவாட் தாங்க. பட் குட். அவ்வளவுதான். இல்ல எப்படியாவது வந்து இவங்க வந்து இவரு துபேல ரிங்கோ உள்ள எடுத்து வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து சந்தீப் சர்மாலாம் கொண்டு வந்தாங்கன்னா அவர் ரொம்ப அண்டர்ரேட்டடுங்க. பாவம் அவர் வந்து சந்தீப்லாம் வந்து நான் என்னோட Facebook பேஜ்ல பெரிய ஒரு ஆர்டிகிளே எழுதியிருந்தேன். அவர்லாம் ரொம்ப ரொம்ப அண்டர்ரேட்டட். அவர் வந்து ஹி இஸ் அன் எக்ஸ்ட்ரார்டினரி bowler. ஹி இஸ் ரீச்சிங் 31 எண்ட் ஆஃப் திஸ் இயர். அவருக்கு நிறைய நல்லது நடந்திருக்கலாம் பாவம். எனிவே ஆ, பட் திஸ் இஸ் அவர் டைசெக்ஷன் ஆஃப் த ஸ்குவாட் அண்ட் வி ரியலி ஹோப் த டீம் டஸ் ரியலி வெல். பாப்போம் எப்படி பண்றாங்கன்னு அருண். Yeah. ஓகே. ஸோ ப்ராபபிள்ஸ் வந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் we will also see how the team is performing to the road to World Cup of T20 in West Indies and the US. Okay, thank you. Thank you, viewers. Thank you, Arun.